நான் வாங்கின புதுசில் வந்து எனக்கு 9 தான் கொடுத்துச்சு. சரி சரி சரி. ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டரு. நான் கூட நினச்சேன் முடிஞ்சோம் அப்படின்னு. சிட்டிக்குள்ளே ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க சார். நம்ம மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறதில்ல. அதனால் என்ன பள்ளத்தில் விழுந்து எழுந்திரிச்சாலும் அது ஒன்றும் தெரியல. ஹைவேஸில் போகும்போதும் உள்ளார வந்து உள்ளேருந்து டோர் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுறது கூட கொஞ்சம் புவராக தான் இருக்குது. அது இழுத்தோம்னா அந்த நாபே சேர்ந்து வர மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி என்னுடைய டோரில், டிரைவர் டோரில். அந்த மாதிரியான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லா. சப் 4 மீட்டர் கிராஸ் ஓவர் செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கார் அப்படின்னா கண்டிப்பாக சிட்ரானோட C3 X'ை வந்து குறிப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி சிட்ரான் C3 X'ோட கஸ்டமர் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். திட்டத்திட்ட இவங்க எடுத்து ஒரு 2.5 மாதங்களை வந்து கடந்துருச்சு. 2000 கிலோமீட்டருக்கு மேலே பயன்படுத்தியிருக்காங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது, நிறைய காம்ப்ரமைஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது, ஆன் ரோட்டில் ஓட்டின அனுபவம் எப்படி இருக்குது, லாங்லாம் வந்து போயிருக்காங்களா, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அது எல்லாத்தையும் உங்கள் சார்பாக நான் சார்கிட்ட வந்து கேட்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா C3 X'ோட ஓனர் ஜான் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் ஜான்சன் சங்கீத்ராஜ். நான் பொறையார் TBML கல்லூரியில் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் HOD-யாக இருக்கேன். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக இருக்கேன். நன்றி சார். சார், இப்போ C3 X ஸோ வாங்கியிருக்கீங்க. ஸோ இதை பற்றின அனுபவத்தை தான் நம்ம நேயர்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ 1 by 1 நான் இதை பற்றின ஒரு கஸ்டமர் வியூவிலேருந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் வந்து கேட்குறேன். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் சார் பயன்படுத்திருக்கீங்க, எப்போ வாங்கினீங்க சார்? இந்த C3 X வந்து நான் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வாங்கினேன். இன்னைய தேதி வரைக்கும் 2750 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. ஆமாம். ஷோரூம் அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? எந்த ஷோரூமில் நீங்கள் வாங்கினீங்க? நான் வாங்கினது ஜெயராஜ் கார்ஸ், திருச்சியில் வாங்கினேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து கும்பகோணம் ஜெயராஜ் கார்ஸில் பார்த்தேன். அதுக்கப்புறம் திருச்சி ஒரு வேலையாக போகும்போது அங்கேயே நான் வண்டியை புக் பண்ணிட்டேன். டெலிவரி எடுத்தது திருச்சி ஜெயராஜ் கார்ஸில் தான் எடுத்தேன். ஓகே சார். ரொம்ப எக்ஸலண்ட்டான இருந்துச்சு அவங்களுடைய சர்வீஸு. எஸ்பெஷலி அந்த பையன், எனக்கு இருந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆப்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ஃபால்ஸாக எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல. ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அன்வீல் பண்ணி வண்டி கொடுத்தாங்க. நேற்று தான் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணினேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணும்போதும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக செஞ்சு கொடுத்தாங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டேன். சார், அடுத்ததாக என்ன வேரியண்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க? இது டர்போவா இல்லை நான் டர்போவா, ஆட்டோமேட்டிக்காக என்ன வேரியண்ட் சார் நீங்கள் எடுத்திருக்கீங்க? இந்த வேரியண்ட் வந்து C3 X டாப் மாடல். இது ஷைன் வேரியண்ட். ஆமாம், ஷைன் வேரியண்ட்டு. இது டாப் எண்டு. இது ஆட்டோமேட்டிக் வண்டி. இது ஓகே. ஆட்டோமேட்டிக் வண்டி 1.2 டர்போ. ஓகே. ஷைனில் 1.2 டர்போ AT எடுத்திருக்கீங்க. ஆமாம், AT எடுத்துருக்கேன். ஓகே சார். இப்போ இந்த வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில வாகனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படி என்ன வாகனம்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்து ஃபைனலாக ஏன் இதை எடுத்தீங்க? நான் இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் வேகனாரில் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஹண்ட்டை. வேகனார் பார்த்தேன். வேகனார் ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். அதனால் வீட்டில் வந்து வச்சுருந்த வண்டியே வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஹுண்டாய் எக்ஸ்டர் பார்த்தேன். ஹுண்டாய் எக்ஸ்டர் பார்த்து ஆல்மோஸ்ட் அதை வந்து வாங்குகிற அளவுக்கு வந்துட்டேன். ஆனால் எனக்கு அதில் வந்து ஒரு நாள் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது, டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டுருக்கும்போது ரொம்ப பள்ளத்தில் உட்காந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. இன்னொன்று ஏறி இறங்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஓகே ஓகே. அதனுடைய அந்த ரியர் ஷேப்பு கூட எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஓகே ஓகே. வண்டியை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு பிடிக்கல. அதனால நான் சரி அதை வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்புறம் வென்யூ பார்த்தேன். அடுத்தது பட்ஜெட் கொஞ்சம் இதோட ஜாஸ்தியாக இருந்தது. அவ்வளோ பட்ஜெட்டுக்கு அந்த வண்டி எடுக்கணுமா அப்படிங்கிறத யோசனை பண்ணிவிட்டு அதை விட்டுட்டேன். அடுத்தது டாட்டா பஞ்ச் பார்த்தேன். ஓகே ஓகே. டாட்டா பஞ்ச் பார்த்தேன். எங்கே போகிற இடத்துல வர இடத்துல எல்லாத்துலேயுமே டாட்டா பஞ்ச் தான் இருந்துச்சு. வண்டி ஓட்டி பார்த்தோம். ஓகே, நல்லா தான் இருந்தது. அப்புறம் சரி, எல்லாரும் வச்சுருக்கிற ஒரு பிராண்டை போய் நம்மளும் ஏன் வாங்கணும், வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெனால்ட்டில் வந்து ட்ரைபர் புதுசாக லான்ச் பண்ணாங்க. அதையும் போய் பார்த்தேன். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அந்த டிரைவர் சீட்டில் உட்கார முடியல. என் உடம்புக்கு வந்து அது வண்டி பெருசாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக உட்கார முடியும்னு நம்பி தான் நான் போனேன். என் உடம்புக்கு அந்த வண்டியில் உட்கார முடியல. அப்புறம் ஃபுல்லாக எல்லா ஷோரூமும் ரவுண்டு வந்தேன். டெய்சர் பார்த்தேன், அப்புறம் நெக்ஸா போனேன், எல்லாத்தையும் பார்த்தேன். பட் யூனிக்காக ஒரு வண்டி வாங்குவோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நிறையா சேனல்ஸ்லாம் பார்த்தேன். அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அதில் உங்கள் சேனல்ஸ்லாம் கூட நிறையா இருந்தது. அதில் வந்து சொல்லும் போது அப்புறம் 3 மாதம் நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணேன். சரி சரி. சிட்ரன்
அப்படின்னு முடிவு பண்ணோம். சிட்ரனை வந்து 3 மாதம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி வாங்குறதுன்னு முடிவு பண்ணோம். ஓகே ஓகே. ஆமாம் சார். இப்போ இந்த வாகனம் வாங்கும்போது உங்களோட தேடுதல் பயணமே வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. ஆமாம், கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு மேலே. ஏன்னா டைம் நமக்கு ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்குது. ஓகே. அதனால் ஒரு யூனிக்காக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்றதுனால தான் டைம் எடுத்து நல்லா ரிசர்ச் பண்ணி பொறுமையாக வாங்குவோம், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்றதுனால. அந்த டைம் இருந்ததுனால, எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்ததுனால எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக தான் இந்த வண்டிக்கு வந்தீங்க. சார், இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்மெண்ட் எடுத்தால் அதிகபட்சம் ஒரு 2-3 கார் தான் மாடல்ஸ் வந்து இருக்கும். பட் இப்போ நிறைய மாடல்ஸ் வரவும் கஸ்டமர்ஸுக்கு கன்ஃபியூஷன்ஸும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து உடனே நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. காரும் சரி வீடும் சரி நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி போகக்கூடிய விஷயமாக தான் வந்து மாறிடும். அதுவும் ₹1-2 நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஒரு பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணுறோங்கும் போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் கரெக்டு தான். ஸோ ஓரளவுக்கு உங்களோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்துட்டு தான் இந்த காரை நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கீங்க. ப்ரீவியஸாக நீங்கள் என்ன கார் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க சார்? என்கிட்ட வந்து மஹிந்திரா ஜைலோ இருக்குது. ஓ சூப்பர். ஆமாம், அது கிட்டத்தட்ட 2,10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஓ அருமை வரைக்கும். ஒரு வேகனார் இருந்துச்சு வீட்டில். வேகனார் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக மாற்று தான் இப்போ இந்த வண்டியை பார்த்துட்டு இருந்தோம். உங்களோட டெய்லி யூசேஜ் எவ்வளோ சார் இருக்கும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ யூசேஜ் இருக்கும்? டெய்லி வந்து ஆக்சுவலாக தஞ்சாவூர் டு பொறையார் ட்ராவல் பண்ணுவேன். அது வந்து அரௌண்ட் 97 to 98 கிலோமீட்டர்ஸ் வரும். அப் அண்ட் டவுன் எனக்கு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு என்னுடைய பயணம் என்பது 200 கிலோமீட்டர். ஸோ ஓகே, உங்களுக்கு யூசேஜுங்கிறது ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர்னா ஒரு 10 நாளைக்கே 2000 கிலோமீட்டர் தாண்டியது. மாதத்துக்கு 6000 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கீங்க. வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் 60,000 கிலோமீட்டரை கடந்துருது. ஸோ இப்படி இருக்க சூழலில் நீங்கள் ஏன் டீசல் கார் பார்க்கல? இப்போ இந்த செக்டாரில் வந்து டீசல் கார் அதிகமாக இல்லை. கண்டிப்பாக. ஆமாம், ஏன் பட்ஜெட்டுக்கு இல்லை. இதை தாண்டி நீங்கள் ஒரு வென்யூவோ இல்லை சோனோட்டோ போனால் தான் டீசல் கிடைக்கும். ஆமாம், பட் இந்த செக்மெண்ட்டில் கிடையாது. ரெண்டாவது இவி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் எனக்கு பர்சனலாக வந்து எப்போ எந்திரிப்போம், எப்போ வண்டி எடுப்போம், கண்டிப்பாக எப்போ போவோன்றதெல்லாம் தெரியாது. அப்போ அதை டிபெண்ட் பண்ணி, வண்டியை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. உண்மைதான். அப்படின்றத நான் பிளான் பண்ணேன். ரெண்டாவது இவி வண்டி கொஞ்சம் இதோட ப்ரைஸும் கூட தான். அதனால் எனக்கு ப்ரைஸ் கூட இருந்தாலுமே அதை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இழுத்தெழுப்புக்கு வண்டி வரணும். வண்டி நின்றுச்சுன்னா நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடாது. அப்படின்றதுனால என்னுடைய வசதிக்காக நான் பெட்ரோல் போயிட்டேன். ஓகே, சரியான ஒரு பதிவு ஒன்று பண்ணிங்க. வண்டி நம்ம இழுத்தெழுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது. நான் நிறைய ஈவி யூசர்கிட்ட இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணுவேன். ப்ரைமரியாக ஈவி கார்ஸை எப்போதும் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அர்ஜென்ட்டாக பிளான் பண்ணும்போது அன்னைய தேதிக்கு சார்ஜ் இல்லைனா ரொம்ப கஷ்டம். இல்லை ஒரு 6 மணி நேரத்தில் ஒரு சென்னை போய் ரீச் ஆகணும் போது இதுக்காக நீங்கள் 2 மணி நேரம் எக்ஸஸாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறத நான் பல தடவை வந்து சொல்லியிருக்கேன். கரெக்டாக நீங்கள் சரியாக அந்த விஷயத்தை தான் நீங்களும் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ இந்த வாகனம் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஆக்சரிஸ்க்குன்னு எதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா சார்? இதில் வந்து கம்பெனிலேருந்து டெலிவரி கொடுக்கும்போது எனக்கு வந்து கட் மேட் போட்டு கொடுத்துட்டாங்க, மட் ஃப்ளாப் போட்டு கொடுத்துட்டாங்க. வண்டியில் வந்து ஸ்டியரிங் வந்து லெதர் ஸ்ட்ராப் அதிலே வந்துடுது, வண்டியிலே வந்துடுது. அதனால் வண்டி டெலிவரி இருக்கும்போது நான் ஆக்சசரிஸ்னு எதுவும் பண்ணல. ஏன்னா 360 டிகிரி கேமராவும் அதிலே வந்துடுது. ஸோ 360 டிகிரி கேமரா, நான் சொன்ன மற்ற விஷயங்கள்லாம் வந்ததுனால எனக்கு பிடிச்ச விஷயங்களும் அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து செஞ்சுக்கிட்டேன். சும்மா அந்த வைசர் வைக்கிறது, ஃப்ரண்ட்டு கேமரா, ரியர் கேமரா, அது மாதிரி ஃப்ளோர் மேட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நான் வெளியில் செஞ்சுக்கிட்டேன். அது அரௌண்ட் ஒரு 10,000 வந்துச்சு. இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி ஆக்சரிஸ் வெளியில் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க, அது அவைலபிலிட்டி கிடைக்குதுங்களா? ஏன்னா ஒரு ஃபெமிலியரான கார், ஒரு பலினோ ஸ்விஃப்ட்னா கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி காருக்கு அது கிடைக்குதுங்களா வெளியில்? கண்டிப்பாக. இப்போ இந்த வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து வைசர் போட்டிருக்கேன் நான். அப்புறம் ஃப்ளோர் மேட்டு போட்டிருக்கேன். அது ஒன்றும் எல்லாத்துக்கும் ரெகுலராக போடுறது தான். மற்றபடி எல்லாமே டோர் கிளாடிங் கிடைக்குது, ஃப்ரண்ட் குரோம் கிடைக்குது, ஹெட்லைட் குரோம் கிடைக்குது, எல்லா அக்சசரிஸுமே இதுக்கு கிடைக்குது. தாராளமாக கிடைக்குது. திருச்சியிலே கிடைக்குது. சூப்பர் சார். சார், இப்போ இந்த வண்டி வந்து எடுத்து இப்போ 2000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க அப்படின்னீங்க. மேஜராக சிட்ரானை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயமே சர்வீஸ் நெட்வொர்க் தான். ஸோ நம்ம இருக்கிறது தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் சர்வீஸ் நெட்வொர்க் கிடையாது. இங்கிட்டு கும்பகோணம் போகணும், இல்லை திருச்சி போகணும், இல்லை மதுரை போகணுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் சர்வீஸ் எப்படி இருக்குது இவங்கள்ட்ட? சார், நான் வண்டி எடுக்கும்போதும் அந்த பாயிண்ட்டை வந்து எல்லாரும் சொன்னாங்க. சிட்ரன் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் சொன்னது வந்து என்னென்னா 2 இஷ்யூ சொன்னாங்க. ஷோரூமே கிடையாது, புது வண்டி எடுக்கிறதே பெரிய பிரச்சனை, இதில் எடுத்த பிறகு அதை எப்படி சர்வீஸ் வேறு பண்ணுவீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து நான் ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் எடுத்தேன். ஏன்னா இந்த பக்கம் 35 கிலோமீட்டர் மேக்ஸிமம் வீட்டிலேருந்து ஒரு 1/2 hourல சிட்ரன் ஷோரூம் கும்பகோணம் போயிடலாம். இந்த பக்கம் திருச்சி போனோம்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour ஷோரூம் போயிடலாம். அப்படி இருக்கும்போது சரி சர்வீஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் எடுத்தேன். மோரோவர் அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க, நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே வந்து எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால நான் எடுத்தேன். நேற்று தான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் நான் பண்ணேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க.
போனால் நிம்மதியாக உட்காந்தோம், சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க, சந்தோஷமாக வந்தோம். கண்டிப்பாக. ஆமாம், அதான் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. சர்வீஸ் அனுபவமே சாட்டிஸ்ஃபைடு தான். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆமாம். ஓகே சார். இப்போ இந்த வண்டியை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிப்போம். நீங்கள் வந்து ஷைன் வேரியன்ட் டர்போ எடுத்திருக்கீங்க அப்படின்னீங்க, அதுவும் ஏடியில் எடுத்திருக்கீங்கன்னு. ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு எப்படி இருக்குது? நான் வந்து ஜைலோலேயே போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வேகனார் கொடுத்ததுக்கப்புறம். அதில் போயிட்டு இதில் போகும்போது எனக்கு வந்து ஒரு டாய்க்குள்ளே சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே. ஏன்னா இதனுடைய ஸ்டீரிங் வீல் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அது ரொம்ப அப்படியே ஒரு விரலில் தான் ஓட்டலாம், ஒரு விரலில் அழகாக ஓட்டிகிட்டு போயிடலாம். சூப்பர். மோரோவர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கிளச்சு மிதிக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை, ரிலாக்ஸ்டாக நம்ம வண்டி ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். இன்னொன்று, நம்ம ஆக்சிலேட்டர் பெடல்லேருந்து கால் எடுத்துட்டா இது வந்து ஒரு ஸ்பீடுக்கு அப்புறம் அதுவே பிரேக் அடிச்சு நின்றுது. ஓகே ஓகே. வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்கிறதுனால மேட்டில் இறக்குறதுல சிட்டிக்குள்ளே போகும்போது டிராஃபிக்கில் நிற்கும் போது பயம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப பார்க்கிங்லேருந்து மற்ற டிரைவிங் விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ அப்படியே ஹைவேக்கு வருவோம் சார். ஸோ ஹைவேல பயன்படுத்தும் போது எப்படி இருக்குது? நீங்கள் ஏதாவது ரோட் ட்ரிப்ஸ் வந்து போயிருக்கீங்களா லாங்கு? ஆமாம் சார், நான் வந்து காலேஜ் போகிறதே டெய்லி ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி தான், ஒரு 200 கிலோமீட்டர். ஏன்னா இங்கே 200 கிலோமீட்டர் ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி தான். கண்டிப்பாக அது ரோட் ட்ரிப் மாதிரி தான். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஏலகிரி போயிட்டு வந்தேன், ஏலகிரி மலைக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன். நான் ஹைவேல தான் போனேன். ஹைவேலலாம் வண்டி சான்ஸே இல்லை சார். சரி சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக போகுது, நமக்கு ஒன்றும் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால க்ரூஸ் போட்டு உட்காந்துட்டோன்னா அது பாட்டுக்கு போகுது. பிக்கப் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஓகே ஓகே. இன்னொன்று, க்ரூஸ் போட்டு பிரேக் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து க்ரூஸ் ரீசெட் கொடுக்கும்போது, ரெஸ்யூம் கொடுக்கும்போது அது திருப்பியும் அந்த பிக்கப் வேறு லெவலில் இருக்குது. பிரேக்கிங் நல்லா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சிட்ரான்னா சஸ்பென்ஷன் தான் ரொம்ப நல்லா இருக்குது. டிரைவ்லாம் லாங் டிரைவ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ சிட்ரான் எதற்கு பெயர் போனவங்கன்னா அது சஸ்பென்ஷனுக்கு பெயர் போனவங்க. ஸோ அடுத்த கேள்வி அதை தான் கேட்போன்னு இருந்தேன். கம்ஃபோர்ட், சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் எந்த லெவலில் இருக்குது சார்? சிட்டிக்குள்ளேயா இருக்கட்டும், ஹைவேவாக இருக்கட்டும். சிட்டிக்குள்ளே ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க சார். நம்ம மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போக போகிறதில்ல, அதனால் என்ன பள்ளத்தில் விழுந்து எழுந்திரிச்சாலும் அது ஒன்றும் தெரியல. ஹைவேஸில் போகும்போதும் பின்னாடி உட்காந்து வரவங்கள்ட்ட நான் கேட்ட ஃபீட்பேக்கு எதுவுமே தெரியல. ரம்பிள் ஸ்ட்ரைப்ஸில் போகும்போதெல்லாம் வந்து அந்த சில வண்டியில் அந்த டர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும், இதில் அது கூட கேட்கல. அந்த கொஞ்சம் கூட அந்த அதாவது பாடி ரோல் மட்டும் கொஞ்சம் சில இடங்கள்ல இருக்குது. அது இல்லாமல் வண்டி செய்ய முடியாது. ஏன்னா காரோட வீல் பேஸ் கொஞ்சம் ஹைட்டும் அதிகம், வீல் பேஸ் கம்மி ஹைட் அதிகம்னும் போது அந்த பாடி ரோல் இருக்க தான் செய்யும். ஆமாம். மற்றபடி ஸ்பீட் பிரேக்கரோ அல்லது பள்ளத்தில் ஏறி வர்றதோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அது அப்சர்வ் பண்ணிக்குது, உள்ளுக்குள்ளே அது வரல. ஓகே சார். இப்போ குறிப்பாக இன்னொரு கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஜைலோ மாதிரியான ஒரு பெரிய வாகனம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்க சூழலில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ஒரு இந்த மாதிரியான சின்ன காரில் அடாப்ட் ஆகும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஸோ ஃபேமிலி யூசேஜுக்கு அவங்க என்ன இந்த காரை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க? அவங்களோட கம்ஃபோர்ட், இந்த சீட்டிங் கம்ஃபோர்ட்லாம் எப்படி இருக்குது? சைலோவில் வந்து அவங்களுக்கு ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஏறி உட்காந்துட்டாங்கன்னா அதோட கம்ஃபர்ட் லெவல் வேறு. கண்டிப்பாக. ஆமாம், அவங்க வந்து அப்படி ரொம்ப ரிலாக்ஸ்டாக கை காலெல்லாம் நீட்டிட்டு வருவாங்க. இந்த வண்டியில் ஏறி இறங்குற பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியாக ஏறி இறங்கிடுறாங்க. ஆனால் வந்து இதில் ஆல்மோஸ்ட் உள்ளார வந்து ஸ்பேஸ் அவங்களுக்கு கால் நீட்டுறதுக்கும் கை வைக்கிறதுக்கும் இடம் இருக்கிறதுனால அவங்க இதில் கம்ஃபர்டபுளாக தான் வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா கோ பைலட் சீட் வந்து நல்லாவே இருக்குது. ஓகே. ரெண்டாவது, நான் உட்காந்து என் உடம்புக்கு சீட்டை பின்னாடி தள்ளி வைக்கும் பொழுது எனக்கு பின்னாடி உட்கார்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோன்னு யோசித்தேன் நான். பட் அவங்கள்ட்ட கேட்கும்போது வீட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் கால் நீட்டு லெக் ரூம் இருக்குது, ஹெட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஜைலோவில் வந்து ஒரு பெரிய வண்டியில் உட்காந்து அப்படி போகும்போது அவங்களுக்கு சில இந்த வாபிளிங்கு, அந்த குதிக்கிறது அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அதில் இல்லாதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக வராங்க. ஓகே ஓகே சார். இப்போ இதோட ஆன்ரோட் விலை எவ்வளோ சார் வந்துச்சு? ஏதாவது ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்தாங்களா? அது ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அந்த யூஸ்வலாக வர ஒரு டிஸ்கவுண்ட் வந்தது. அது இல்லாமல் வந்து ஆஃபர் ஒரு 25,000 கொடுத்தாங்க. ஆன் ரோடு வந்து எனக்கு இந்த கேமராவோட சேர்த்து 10,94,000 வந்துச்சு. ஆமாம் சார். ஓகே சார். இப்போ ஆக்சரிஸ் ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது பண்ணாங்களா? ஆக்சரிஸ் அந்த சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு, அதுக்கப்புறம் மட் ஃப்ளாப்பு அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஆமாம் சார். பொதுவாக சிட்ரான் காரை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் நிறையா காம்ப்ரமைசஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது குவாலிட்டி காம்ப்ரமைசஸ் வந்து பார்த்தீங்களா, இல்லை இவங்க கொடுத்துருக்கிறது டே டு டே யூசேஜுக்கு போதும்னு நினைக்கிறீங்களா? இப்போ சிட்ரனில் வந்து இப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க டேஷ்போர்டை பார்த்தீங்கன்னா அது சாஃப்ட் டச் வந்துடுது, லெதர் ஃபினிஷ் வந்துடுது, ஸ்டீரிங்லேயும் அதே மாதிரி வந்துடுது. ஆனால் பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும், அதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. சீட்டில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் வந்துடுது, ரிக்ளைனர் வந்துடுது. அதே மாதிரி ஃபீச்சர்ஸு
டச் ஸ்க்ரீனு, ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் காரு எல்லாமே வந்துடுது. ஓகே சார். அதனால் வந்து பெருசாக வந்து அவங்க ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணலை, குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணலை, உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ்லையும் பெருசாக ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. நமக்கு டே டு டே லைஃபுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இதில் இந்த காரில் இருக்குது. ஆமாம் சார், இப்போ முக்கியமாக நீங்கள் இந்த கார் எடுத்ததற்கு நீங்கள் இந்த காரில் பாசிட்டிவாக பார்க்குற விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் எனக்கு வந்து இதோட டிசைனிங் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஆக்சுவலாக ஏர்கிராஸ் C3 ஏர்கிராஸ் பார்த்தோன்னே அதில் காதல்லே விழுந்துட்டேன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக. ஆக்சுவலாக அதுதான் எடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு தேவை இதுதான், சின்ன கார் தான் என்னுடைய தேவை. அதனால் அந்த டிசைனிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இதனுடைய பிக்கப், நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதே வந்து அதை ரொம்ப உணர்ந்தேன், ஃபீல் பண்ணேன். திருச்சிலையும் சரி, தஞ்சாவூர்லேயும் சரி, கும்போணத்துலேயும் 3 இடத்துல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் நான் இந்த வண்டி எடுத்தேன். ஆட்டோமேட்டிக் தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அதனுடைய பிக்கப் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஓகே ஓகே. அதனால் ரெண்டாவது எனக்கு அதிகமாக ட்ரைவ் பண்ணுறதுனால பிக்கப் வேணும்னு நினச்சேன், அந்த பிக்கப் இதில் இருந்துச்சு. ஓகே ஓகே. மூணாவது வந்து இதிலோட சஸ்பென்ஷன், அதை வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2000-3000 கிலோமீட்டர் ஓட்டினாலுமே அது என்ஜாயபுளாக இருக்குது. இப்போ 3000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி சரி. அந்த அளவுக்கு அதனுடைய சஸ்பென்ஷன் இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது. ஃபீச்சர்ஸ்லாம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ், எதுவுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதில் அப்படியே கூகுளோட கனெக்ட் பண்ணிட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்கலாம். இன்னொன்று, அவங்க இதுக்கு மேலே வர கார்லலாம் இப்போ காரான்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது இதில் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து காராக பேசிகிட்டே வரும், இதில் நம்ம கூகுளோட பேசிட்டே போகலாம். எல்லா வேலையும் அதே செஞ்சிருது. சூப்பர் சார், சூப்பர். நம்ம நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அது செஞ்சதுனால நம்ம ஈஸியாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே சார். ஆமாம் சார். இப்போ இந்த ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது? ஆமாம் சார், நானும் யூஸ்வலாக வந்து கார் வாங்கும்போது பகலில் தான் போய் பார்த்து வாங்குவோம். ஆனால் நான் வந்து நைட்டு வண்டி ஓட்டி பார்த்து தான் வாங்கினேன். எனக்கு வந்து இந்த ஹெட்லைட் போதுமானதாக இருக்குது. LED ப்ரொஜெக்டர் லேம்ப் இருக்குது, அதில் ஃபாக் லேம்பும் இருக்குது. அதனால் இந்த 2 பவருமே வந்து நைட்லலாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏலகிரி போனேன், நான் போன சமயத்தில் மிஸ்டெல்லாம் இருந்தது. ஓகே. அந்த சமயத்தில் இது நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. ஆமாம், எனக்கு வந்து பழைய வண்டியெல்லாம் ஓட்டினதுக்கு இதோட லைட் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாகவே தெரியுது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம் சார், இப்போ இதில் வந்து குறிப்பாக இந்தந்த விஷயங்களை மாற்றிருந்தால் நல்லாயிருக்கும், இந்த விஷயங்களை வந்து எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நான் ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த வண்டியை வாங்கினேன். இதில் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோ பைலட் சீட் வந்து வாங்கிட்டு வந்த புதுசில் கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்தது. ஒரு 100-110 போகும்போது, நான் தனியாக போகும்போது அந்த சீட்லலாம் ஆள் இல்லை, அதனால் அது வைப்ரேட் ஆச்சு. அது ஏன் வைப்ரேட் ஆச்சுன்றதை கம்பெனியில் கேட்டபோது கொண்டு வாங்க சார்னு சொல்லிவிட்டு அதை வந்து அப்புறம் ரெக்டிஃபை பண்ணாங்க, டைட் பண்ணிட்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த வைப்ரேஷன் இல்லை அதில். ஓகே, இப்போ நார்மலாக இருக்குது. அது கொஞ்சம் அது மாதிரி சின்ன விஷயங்கள். அதே மாதிரி டோர் ஹேண்டில் கொஞ்சம் மாற்றலாம். ஆமாம், கொஞ்சம் அவுடேட்டடாக ஃபீலை வந்து கொடுக்குது. ஆமாம், அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேர் வந்து அதை பிடிச்சி இழுக்கும்போது வேகமாக இழுத்துறாங்க, நமக்கு பக்குன்னு ஆயிடுது. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம காரு திறக்கும் போது திறந்துடுறாங்க கண்ணா பின்னான்னு. அதனால் அது கொஞ்சம் இப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி மாற்றினா நல்லாயிருக்கும். அது ஒரு சஜஷன். அதுக்கப்புறம் ஏசி த்ரோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. உள்ளார வந்து உள்ளேருந்து டோர் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுறது கூட கொஞ்சம் புவராக தான் இருக்குது. அது இழுத்தோம்னா அந்த நாபே சேர்ந்து வர மாதிரி இருக்குது, எஸ்பெஷலி என்னுடைய டோரில், டிரைவர் டோரில். அந்த மாதிரியான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பொதுவாக எல்லோரும் கேட்கக்கூடியது, பிளாக்னா ரொம்ப ஹீட்டை அப்சர்வ் பண்ணும் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் பிளாக் எடுத்துருக்கீங்க, இதனால் ஏசி கூலிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஃபீலெல்லாம் எதாவது இருக்கா என்ன? இந்த வண்டியில் வந்து ஏசி வந்து முன்னாடி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து குளிர ஆரம்பிச்சிருது. யாராக இருந்தாலுமே ஏசி ஆஃப் பண்ணுங்கன்னு தான் சொல்லிடுறாங்க, ஃப்ரண்ட்டு 2 சீட்டில் இருக்கிறவங்க. அதனாலே திருப்பி நேராக ரியர் சீட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் வச்சு விட்டுறோம். வச்சு விட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாக்காக இருந்தாலுமே இதில் வந்து 13 வரைக்கும் இருக்குது சார் ஏசி. ஏசியில் வந்து சூப்பர் கூலன் மோன் வச்சுருக்குறாங்க, அதில் அது வந்து 13 வரைக்கும் இருக்குது. த்ரோ வந்து கடைசி வரைக்குமே நல்லாயிருக்கும், ஃபேனோட த்ரோவெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏசி ஒரு விஷயம் இல்லை சார், பிளாக் கலராக இருக்கிறதுனால. சரி சார், இப்போ எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம்தான், மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, சிட்டியில் எவ்வளவு, ஹைவேக்கு எவ்வளவு? இப்போ அவங்க கம்பெனியில் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சர்வீஸ் அண்ட் செகண்ட் சர்வீஸ் பண்ணுற வரைக்கும் மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்கும், நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஓட்டணும். செகண்ட் சர்வீஸ் 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து 19 to 20 கொடுக்கும் மைலேஜ் அப்படின்னாங்க. சரி, நான் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து கம்ஃபர்ட் தான் வேணும், மைலேஜ் செகண்டரி தான். ஓகே ஓகே, அப்படி தான் எடுத்தேன் நான். இன்னும் இதில் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிச்சிருக்கேன். ஹைவேஸில் 16.5 கொடுக்குது எனக்கு.
லோக்கலில் வந்து 14 to 15 கொடுக்குது. சூப்பர் சூப்பர் சார். ஆமாம், அதுவும் டர்போ பெட்ரோல் இந்த லெவலுக்கு மைலேஜ்ன்றதே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பாக. ஏன்னா பொதுவாக டர்போ பெட்ரோல் சிட்டிஸில் வந்து கொஞ்சம் மைலேஜ் கம்மியாக தான் வந்து கொடுக்கும். மேபி இந்த சென்னை மாதிரியான சிட்டிஸில் சிங்கிள் டிஜிட் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம டர்போவில் வந்து பார்க்குறோம். நீங்கள் சொல்கிறது நல்ல பாயிண்ட்டு. நான் வாங்கின புதுசில் வந்து எனக்கு 9 தான் கொடுத்துச்சு. சரி சரி சரி. ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் நான் கூட நினச்சேன் முடிஞ்சோம் அப்படின்னு. ஆனால் 9 12 ஆச்சு. 12 நான் காரைக்குடி போயிட்டு வரும்போது 17 கொடுத்துச்சு. சூப்பர் சூப்பர். அதனால இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். இப்போ அவங்க சொன்னது கரெக்ட் தான், இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வருது. சரி வந்து ஏன்னா 9லேருந்து 14க்கு வந்து 16க்கு வந்துருச்சு. இப்போ இவங்க ஏஆர்ஐ சர்டிஃபைடு மைலேஜ் என்ன கொடுக்குறாங்கன்னா 19+ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேபி ஒரு 17-18ங்கிறது ஒரு டர்போ பெட்ரோலுக்கு ஒரு நல்ல மைலேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி சார், நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேயர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டு அதை நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ சார். உங்கள் சேனலில் நான் நிறையா பார்த்தேன். உங்கள் சேனலில் இருக்கிற ரிவ்யூலாம் பார்த்தேன். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தீங்க. பின்னாடி சீட்டில் 3 பேர் உட்காந்தோடனே சஸ்பென்ஸ் நம்பிக்கை டயரோட வந்துருச்சுன்னு நானும் அதை செக் பண்ணி பார்த்தேன். சரி சரி சார். பார்த்துட்டு தான் சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம போனோம். அப்புறம் தான் இந்த காருக்கு வந்தோம். ஸோ இந்த கார் வாங்குறதுக்கு மறைமுகமாக நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அதனால் உங்களுக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே விலர்ஸ், நிறைய அனுபவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன் சார் வந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த காரை பற்றின ஒரு புரிதல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கார் நான் கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கன்சல்டேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட காரோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்கள். மேபி ஃப்யூச்சர் வீடியோஸில் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் தஞ்சாவூரோட சுற்றி உள்ள பகுதிகள் இல்லை திருச்சி இந்த மாதிரி பகுதிகள்லேருந்து நீங்கள் மெசேஜ் ஆர் கால் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு கான்டென்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் கேட்ட கேள்விகள் இல்லாமல் ஒரு சில சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது, அடுத்த வீடியோவில் தான் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.